ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கே டெக் யூடியூப் சேனலுக்கு. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேலை பற்றிலங்க. நம்ம இப்போ பாதியாக வந்து ஆளினால் அழகு ராஜா மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுத்து வச்சுருக்கேன். என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்து, இயக்கம், ஆக்டிங், மியூசிக் டைரக்ஷன் எல்லாமே, ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நம்ம இப்போ பாதி தான். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை இப்போ பாதி, ஆக்டிங் பை இப்போ பாதி, ரிலீஸ் பை இப்போ பாதி, ப்ரொடக்ஷன் பை இப்போ பாதி, மியூசிக் டைரக்டர் பை இப்போ பாதி, எல்லாமே வந்து இப்போ பாதி தான். அப்படி ஒரு படைப்பை வந்து எடுத்திருக்காரு. இந்த திரைப்படம் வந்து வெகு விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி உலகப்போர். என்னடா கடைசி உலகப்போர்னா, இப்போ உலகப்போரை பற்றின ஒரு கதையா? ஆமாங்க, வார் பேஸ்டு ஒரு ஸ்டோரி தான். இந்த கதையை வந்து ரொம்பவே பார்த்து செதுக்கி எழுதியிருக்கேன்னு வேற விபா பாதி அவர் சொல்லியிருக்காரு. இந்த திரைப்படம் அவரோட கெரியர்லேயே ஒரு பிக்கெஸ்ட் பட்ஜெட், அவர் ப்ரொடக்ஷன்லேயே ஒரு அதிக பட்ஜெட்டில் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இந்த திரைப்படம் நல்லா வந்திருக்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்சைட் டாக்ஸ் வந்து நிறைய பேர் படம் பார்த்தவங்க, கொஞ்சம் கிளிப்ஸ் பார்த்தவங்கலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, படம் நல்லா தான் வந்திருக்கு. இன்னும் இந்த திரைப்படம் வந்து அடுத்த ஒரு ஹிட்டு, இப்போ பாதிக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படமாக இது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பாதி டைரக்ஷனில் நம்ம நிறைய படம் பார்த்துட்டோம். இந்த திரைப்படம் அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் இருக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் வார் பேஸ்டுனால ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக, இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பிடிப்பு வந்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார் பேஸ்டு மூவினால ஆகஸ்ட் 15 வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஆகஸ்ட் 15 வந்து தங்கலான் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அதே ஆகஸ்ட் மாதத்தில் வேறு ஏதோ டேட்டில் ரிலீஸ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக கடைசி உலகப்போர் திரைப்படம் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிறதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ஆகஸ்ட் 15 வந்து ரிலீஸ் டேட் இப்போ வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உலகப்போர் ஆகஸ்ட் 15 அப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்களோட தாட்டில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே தங்கலான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரியான ஒரு டாக்ஸ் இருக்குது. சப்போஸ் தங்கலான் திரைப்படம் போஸ்ட் பண்ண ஆனிச்சுன்னா, கடைசி உலகப்போர் நம்ம இப்போ பாதி அவரோட டைரக்ஷனில், ப்ரொடக்ஷனில், எழுத்தில், இயக்கத்தில், நடிப்பில் வெளியாகிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த திரைப்படத்துக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஐப்பு இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படம் நல்லா வந்திருக்குமோ எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய இன்சைட் டாக்ஸாக இருக்கட்டும், நம்ம இப்போ பாதி அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, என்னோட டைரக்ஷனில் ஒரு நல்ல திரைப்படம் வந்திருக்கு. இந்த படைப்பு வந்து அவர் ரைட்டிங்கை ரொம்ப பார்த்து ஸ்க்ராட்ச் பண்ணி எழுதுகிற திரைப்படம் தான் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே மியூசியம் முருக்கு வந்து இதே மாதிரி தான் அவரோட வாழ்க்கை வரலாறுல அவர் கடந்த வந்து பாதியை ஸ்க்ராட்ச் பண்ணி எழுதுன திரைப்படம் மியூசியம் முருக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நட்பே துணை இந்த மாதிரி படம் இருந்துச்சு. ஆனாலும் மியூசியம் முருக்கு அளவுக்கு இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் இப்போ பாதிய கெரியரில் வரல. அதை பீட் பண்ணுற மாதிரியான இந்த திரைப்படம் கடைசி உலகப்போர் திரைப்படம் அமைகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் கடைசி உலகப்போர் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் நம்ம இப்போ பாதியோட கெரியருக்கு அடுத்த லெவலில் கூட்டிகிட்டு போகிற திரைப்படமாக அமைகின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்துப்போம். ட்ரெய்லர் எந்த மாதிரி வந்திருக்கு, ட்ரெய்லர் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுதான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த கட்ட லெவலுக்குலாம் போகலாம். ஓகே, இப்போ கடைசி உலகப்போர் நம்ம இப்போ பாதியோட டைரக்ஷன் ரைட்டிங்கில் வந்திருக்கிறதுனால இந்த திரைப்படத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு இன்புட் இருக்குன்றதுல இந்த சந்தேகம் இல்லை. எனக்கு பர்சனலாக இந்த திரைப்படம் ஹிட்டான சந்தோஷம்ப்பா. ஏன்னா ஏற்கனவே பிடி சார்ன்ற படம் வந்து இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவி பிடி சார். அந்த மாதிரி மினிமம் கேரக்டர் இருக்கக்கூடிய ஆக்டர் தான் நம்ம இப்போ பாதிக்கின்ற ஃபேன்ஸ் வந்து தனியாக கிரேஸ் இருக்குது. 2K கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ பாதி மேலே ஒரு கிரேஸாக தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து நல்லா ஓடிச்சுன்னா, நல்ல டைரக்ஷன், அவர் டைரக்ஷன் நல்ல திரைப்படம் அமைச்சா சந்தோஷமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த மாதம் இந்த திரைப்படம் வெளியாக போகுது. ஆகஸ்ட் 15 டார்கெட் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டார்கெட்டில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே ஆகஸ்ட் 15 திரைப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அடுத்தடுத்த வாரங்களில் வந்து அடுத்த வாரம் ஃபஸ்ட் சிங்கிள், அதுக்கு அடுத்த வாரம் செகண்ட் சிங்கிள், ட்ரெய்லர், டீசர், இந்த மாதிரி அடுத்தடுத்த வாரங்கள் அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இப்போ வந்து நம்ம இப்போ பாதி கான்செப்ட் வர ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து லண்டனில் போயிருக்காப்புல. அது செப்டம்பர் மாதம் வந்து கோயம்புத்தூரும் சென்னையும் வரப்போறாப்புல. இந்த கான்செப்ட்லாம் போயிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வைப் பண்ண போகிறீங்க நம்ம இப்போ பாதி பாட்டுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம இப்போ பாதி டைரக்ஷனில், ஆக்டிங்கில் வரப்போகிற கடைசி உலகப்போர் திரைப்படத்தை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டிஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.